ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஸ்கூல்ல ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இனிமே நம்ம ஹீரோவோட அங்கிள் தான் சேர்மனா இருக்க போறாரு அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்க. ஹீரோவுக்கு குழப்பமா இருக்கு. இவங்க திருட்டுத்தனமா ஏதோ ஒரு வேலை பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். பட் அந்த டைம்ல திடீர்னு ஒரு பையன் பைக்ல செம்ம கெத்தா அந்த ஸ்கூலுக்குள்ள வரான். எல்லாருமே யாரா அது அப்படின்னு வியந்து போய் பார்த்தா, அந்த ரவுடி பையன் இருப்பானே தாஹி, அவன் தான் வந்திருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு ஹீரோ முழிக்க, மேம் இல்ல, அவங்க நேரா அந்த பையனை இவங்களோட கிளாஸ்க்கு கூட்டிட்டு வந்து, பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் புதுசா வந்திருக்க டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இன்ட்ரோ பண்ண, அந்த பையன் இல்லை அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே மேமை தள்ளி போக சொல்லிட்டு, ஹாய் நான் தான் தோஹி, எந்த ரெகுலேஷன்ஸையும் நான் அவ்வளோவா மதிக்க மாட்டேன் அப்படின்னு திமிரா பேசுகிறான். இதை கிளாஸில் இருக்க எல்லாரும் பார்த்துட்டு, ஆஹா இதை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோவை பார்க்குறாங்க. பட் ஹீரோ இல்லை, லஞ்ச் ஹவரில் இவனை பார்க்கணுன்னு சொல்லி வராரு. அப்போ இவன் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவர்கிட்ட வந்து, ஸ்கூலில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமாம், எதுக்கு இங்கே வந்த, எப்படி வந்த அப்படின்னு கேட்குறான். உடனே அவன், நான் எப்படி வருவேன், அதிகமாக டொனேஷன் கொடுத்தா இந்த ஸ்கூலுக்குள்ளே விட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ, இந்த ஸ்கூலோட நிலமை அவ்வளோ மோசமாயிடுச்சுல, சரி சரி நீ ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்து அப்படின்னு கொஞ்சம் அக்கறையாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. தென் ஹீரோ கிளம்பி ஏதோ ஒரு கடைக்கு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல பினா இல்லை, அவள் வந்து நிற்கிறா. அவள் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கா. ஹீரோவும், ஏய் நீ என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்ல, அதுவா என்னோட மேக்கப்பை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னோட ஸ்பெக்ஸை கூட நான் கழட்டிட்டேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, ஏய் சூப்பராக இருக்கு இந்த கெட்டப் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன், சரி சரி இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இவனும் என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க, அது எனக்கு இந்த கெட்டப்பை சேஞ்ச் பண்ணதுனாலயா என்னன்னெலாம் தெரியல, ஒரு புது கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு, அதோட நியூ ட்ரீமும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. கட் பண்ணால் இவ மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யூடியூப்பில் சேனல் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருக்கா வீடியோ. இது ஹீரோவே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, பரவாயில்லையே, நான் நினச்ச மாதிரி நீ ரொம்ப ஷையான பொண்ணுலாம் இல்லை, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான், இப்போது எனக்கு கூட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்த நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, இந்த விஷயம் என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது, அவங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, அதோட என்னோட அப்பா என்னையும் செராவையும் கம்பேர் பண்ணி ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த விஷயத்த கரெக்டான டைம் வரும்போது நான் என்னோடய அப்பா கிட்டே சொல்ல போகிறேன் அப்படின்னு இவ சொல்லிகிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோ ஹீரோயினுக்காக லிப் பாம் வாங்கிட்டு இருக்காரு. இதை இவ பார்த்துட்டு, ஓ இது அவளுக்காக தானே அப்படின்னு கேட்க, சேச்சே அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்பயுமே இவ, எனக்கு தெரியும் நீ பேங்க்டனுக்காக தான் வாங்குற, பட் ஆனால் பேங்க்டன் இதை ஒத்துப்பாளான்னு தெரியல, ஏன்னா அவள் ரொம்பவே ஏழை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவளுக்கு ரோவனு கூட ரொம்பவே பிடிக்கும், ஆனால் ரோவன் ரொம்பவே ரிச்சான ஆள், அவன் அளவுக்கு இவளால் இருக்க முடியாதுன்றதுக்காகவே அவனோட லவ்வை இவ அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை பற்றி நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நான் ஒன்றும் அவளுக்காக வாங்கலையே அப்படின்னு ஹீரோ நல்லா சமாளிச்சிட்றான். அதோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் எப்போ வருவான்னு சொல்லி அப்படியே வாசலையே பார்த்து காத்துட்ருக்கான். இதை ஹீரோனோட அம்மா பார்த்துட்டு, அட உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, எதுக்கு வாசலையே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, இல்லை என்ன ஆட்டி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பொண்ணு எவ்வளோ டைம் ஆகிடுச்சு இன்னும் வீட்டுக்கே வரல, நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, நான் எதுக்குப்பா டென்ஷன் ஆகணும், அதோட அவள் ரோவனோட வீட்டுக்கு போயிருக்கா, கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு இன்னும் கோவம், அடைச்ச உங்கள் பொண்ணை நினச்சி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயின் வர, உடனே உங்கள் அம்மா, அட அந்த வீட்டில் போய் டிவி பார்த்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அம்மா சூப்பராக இருந்ததுமா, அங்கே ஒரு பெரிய டிவி இருந்தது, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஆனால் என்ன கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, என்னதான் இருந்தாலும் என் அம்மா கூட சேர்ந்து டிவி பார்க்குற மாதிரி ஆகாதில்ல அப்படின்னு சொல்லும் போது, உடனே இவங்க சிரிச்சுட்டு, அது சரி ஏன் ஆம்சு, இவளை தானே இவ்வளோ நேரம் எதிர்பார்த்து காத்திருந்த, என்ன ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்க, எது யார் எதிர்பார்த்தா, அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் சமாளிச்சிடுறான். அதோட நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே கிளாஸில் ஹீரோயின் கிட்ட எப்படியாவது அந்த லிப் பாமை கொடுத்துடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். பட் கொடுக்க முடியல. அதே டைம் இன்னொரு பக்கம் பினா இருக்கால, அவள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தால் எல்லாருமே அவளை தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏன்னு புரியல. பத்தாததுக்கு அந்த செரா வேற வந்து, ஓஹோ நீங்களாம் செலிப்ரிட்டி ஆக போகிறீங்க போல், ஏய் நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிட, நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒன்றுமே புரியலை. பார்த்தா இவள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் செரா இப்போ கிட்ட வந்து, சொல்லக்குட்டி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு வில்லத்தனமாக கேட்குறா. இதே டைமில் இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த லிப் பாமை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது, அந்த ரோவன் இருக்கானே அவனும் சேம் லிப் பாமை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுறான். ஹீரோயினும், அட
நீ எனக்கு இதை ஏன் வாங்கி கொடுக்குற அப்படின்னு கேட்க, இல்லை கவனிச்சேன் உன்கிட்ட இருக்க லிப் பாம் உடஞ்சி போயிடுச்சுல அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கிக்கிறாங்க. பட் ஹீரோ உடனே இதை இனிமே நான் என்ன பண்ணுறது, நான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும் போது கரெக்டாக அந்த பிரெட் வச்சிருக்க பையன் இருப்பானே அவன் பார்த்துட்டு, அட இது யாருக்கு அப்படின்னு அதை வாங்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. உடனே இவன், இங்கே பாருமா இந்த பையன் உனக்காக லிப் பாம் வாங்கியிருக்கான் பாருமா அப்படின்னு சொல்ல, இது நானா அப்படின்னு அந்த பையன் முழிக்கிறான். பட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு எனக்கா அப்படின்னு வைக்கப்பட, ஹீரோவும் ஆமாம் உனக்கு தான், அவன் உன்கிட்ட கொடுக்க பயப்படுறான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து ஓட, பாவம் இந்த பையன் மாட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினை ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறா. அங்கே போனால் அந்த பிரின்சிபல், என்னம்மா உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா பினா இருக்கால, அவ தான் ஹீரோயின் அடிக்கடி என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. ஹீரோயினும், என்னது நான் பணம் கேட்டேனா, அதெல்லாம் எதுவும் கேட்கல சார் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க ஒரு ஒத்துக்க மாட்டாரு. இல்லை இந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, இப்போ வேறு வழியே இல்லை, உன்னை ஸ்கூலை விட்டு நாங்கள் வெளியே அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாங்க, முடியல. பத்தாததுக்கு இந்த விஷயமும் ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வழக்கம் போல் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அப்படியே டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே வந்து சமாதானப்படுத்த பார்க்குறான். பட் அப்படியுமே அவள் பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. இதை ஒளிஞ்சிருந்து பினா பார்த்துட்டு இருக்கால, அவகிட்ட சரா வந்து, பரவாயில்லையே நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டியே, சரி உங்கள் அப்பாவை வேலையை விட்டு தூக்க வேணான்னு என் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் பினா இதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கா. பட் ஹீரோ அதை நோட் பண்ணிடுறான். ஸோ பினா கிட்ட பேசலான்னு சொல்லி வந்தா பினா பேசவே மாட்றா. உனக்கெல்லாம் என்னோட நிலைமையை பற்றி எதுவும் புரியாது அப்படின்னு அவளுமே அங்கேருந்து போக ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. பட் இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்தா அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்படியே அழுதுகிட்டே வெளியே வர டக்குன்னு ஹீரோ ஓடி வரான். உடனே அவங்க அம்மா, தப்பு இல்லாமல் என் மேலே தான், நான் இவ்வளோ ஏழையாக இருக்கிறதுனால தானே என் பொண்ணுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு அவங்க ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோயினை சமாதானப்படுத்த பார்க்குறான். பட் அவள் கொஞ்சம் கூட பேசவே மாட்றா. ஆனால் இன்னொரு பக்கம் சரா இல்லை, அவள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு வழியாக இவள் போயிட்டா அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அந்த தோகி இருக்காங்களே அவங்க குரூப் நின்றுட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் கூப்பிட்டுருப்பான் போல. அது மட்டும் இல்லாமல் சராக்கிட்டே வந்து, இந்த ஸ்கூலில் ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ அழகான பொண்ணாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சராவுக்கு ஐஸாக போட்டு தாக்க, உடனே அவளும் பரவாயில்லையே புது ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி பேசணும்னு தெரியுதே அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன், ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலில் அந்த நாம்சு இருக்கானே அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு நாம்சுவை பிடிக்காதா, எனக்கு அந்த பேங்க்டனை பிடிக்காது, நம்ம 2 பேருக்குமே இந்த ஸ்கூலில் ஒரு எதிரி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆனால் என்னால் என்ன செஞ்சாலும் அந்த நாம்சுவை ஜெயிக்கவே முடியல, ஆனால் நீ பேங்க்டனை ஜெயிக்கிறதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்க, நான் என்ன செஞ்சேனா அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. அதையும் இவன் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோ இருக்காருல்ல, அவர் அந்த பிரின்சிபலையும் அவரோட அங்கிளையும் மீட் பண்ணி, ஒழுங்கா பேங்க்டனை மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை நான் லீக் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறான். என்னன்னு அவங்க எடுத்து பார்த்தா அந்த செரா இருக்கால, அவ தான் சொல்லியிருக்கா, எங்கள் அம்மா சொல்லி தான் இந்த ஸ்கூலில் இருக்க ஒரு டீச்சர் அந்த பேங்க்டனோட காஃபியில் தூக்க மருந்து கலந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அந்த டீச்சரே எங்களை போட்டு கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் நாங்கள் சும்மா விடலையே, ஆளை வச்சு அவனை கொன்னுட்டோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு டீச்சரை எங்களுக்காக வேலை பார்க்கறதுக்காக அப்பாயிண்ட் வேற பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த தோகி கிட்ட வளரிருப்பா. அந்த தோகி நைஸாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கான். ஸோ இந்த விஷயத்த இப்போ ஹீரோ காமிச்சு, இப்போ பேங்க்டனை மறுபடியும் ஸ்கூலுக்குள்ளே விடுறீங்களா இல்லைனா இதை லீக் பண்ணி விடவா அப்படின்னு மிரட்டுறான். உடனே அவங்களும் பயந்து போய், சரி அமைதியாக இரு, நீ சொல்கிற மாதிரியே நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உடனே ஹீரோ சந்தோஷமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கீழே வரான். அப்போ கீழே தோகி நின்றுட்டுருக்கான். உடனே ரொம்ப தேங்க்ஸ் நண்பா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பார்த்தா இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பழைய ஸ்கூலில் கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் இந்த தோகிக்கு பேஸ்பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பகலாக விளையாடிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் ஒரு மேட்ச்சில் அந்த தோகி தோத்ததுக்கப்புறம் ரொம்ப பைத்தியம் மாதிரி நடந்துப்பான். அதில் தான் இவங்க 2 பேருக்குமே சண்டை வந்து பிரிஞ்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு டக்குன்னு ஃபோன் கால் வருது. ஹீரோயின்கிட்ட இருந்து தான். அதை கேட்ட உடனே வேகமாக வீட்டுக்கு போகிறான். அங்கே போனால் வீடே அலங்கோலமாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் வந்து சண்டை போடுறா. இது எல்லாமே ஒன்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறா.
பார்த்தா நம்ம ஹீரோவை பற்றி விசாரிக்க வந்தவங்க தான் வீடு ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டு போயிருந்திருக்காங்க. அதுவும் அந்த தோஹியோட அப்பா ஆளுங்க தான். நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது இதை பற்றி கேட்கும் போது. கோவமாக அவரோட அங்கிளை பார்க்கணுன்னு சொல்லி கிளம்பி வர்றாரு. பட் அப்படி வரும்போது அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஹீரோவோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு. அவர் பெரிய கம்பெனி வச்சிருப்பாரு. இப்போ அந்த கம்பெனியில் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே சட்டப்படி இந்த ஸ்கூலோட ஓனர் இறந்து போயிட்டதால இந்த ஸ்கூலுக்கு சேர்மானா இனிமே அவரோட தம்பி தான் வருவாரு அப்படின்னு அஃபீஷியலாக அந்த ஸ்கூலையே ஹீரோவோட அங்கிள் கிட்ட ஒப்படைக்க போறாங்க. பட் கடைசி டைம்ல எங்க இருந்தோ நம்ம ஹீரோ ஓடி வந்து, நிறுத்துங்க, இப்போதைக்கு இந்த ஸ்கூலோட கரண்ட் சேர்மேன் நான் தான். இவர் இப்போ சேர்மேனா ஆகுறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுக்க எல்லாருக்குமே ஷாக்கு. என்னது, ஒரு ஸ்கூல் பையன் இந்த ஸ்கூலுக்கு சேர்மேனா அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல கரெக்டாக அந்த லாயர் வந்து, ஆமாம், இவனோட அப்பா உயிரில் இதை தான் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இவனை நீங்கள் சேர்மேனாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி இவ்வளோ சின்ன பையன் சேர்மேனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த லாயர், சரி உங்களுக்கு அப்படி பிரச்சனைனா இன்னும் 2 days கழிச்சு ஒரு ஓட்டிங் எலெக்ஷன் வைப்போம். அதில் யார் சேர்மேன் ஆகணும்னு இங்கே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் முடிவு பண்ணுறீங்களோ அவங்களே சேர்மேனாக இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல இந்த அங்கிளும் ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவரோட அங்கிள் எவ்வளோ மோசமானவராக இருக்காரு